இதுவரை என் தொகுதியை சொல்லவே இல்லை. எந்தவித தேர்தல் வியூகமும் வகுக்கவில்லை. இப்படி இருந்தால் எப்படி ஜெயிக்க முடியும்? ஆலோசனை கூட்டத்தில் ஆதங்கத்தை கூட்டிய அண்ணாமலை. சிக்கிக்கொண்ட நயினார் நாகேந்திரன். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு தேசிய பாஜக புதிய பொறுப்பு கொடுக்கவில்லை என்பதால் அவரது ஆதரவாளர்கள் கடும் குமுறலில் இருந்து வந்தார்கள். இந்த நேரத்தில் 6 தொகுதிகளுக்கு தேர்தல் பொறுப்பாளராக பணியேற்ற வேண்டும் என்று அவருக்கு தமிழக பாஜக ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தது. ஆனால் அதில் அண்ணாமலைக்கு உடன்பாடில்லை. அதோடு தனது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதனால் அதை சொல்லி இந்த பொறுப்பை தன்னால் ஏற்க முடியாது என்று கூறியிருந்தார். இந்த நேரத்தில் நேற்று பாஜக தேசிய பொறுப்பாளர் PL சந்தோஷ் தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் தனது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அண்ணாமலை. அப்போது அவர் பேசும்போது, என்னை பொறுத்தவரையில் ஒரு தொகுதி எனக்கு கொடுத்தாலும் அதில் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று நினைப்பேன். ஆனால் இவர்கள் 6 தொகுதிகள் கொடுத்தார்கள். களத்தில் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கிற எந்த வியூகத்தையும் கொடுக்கவில்லை. இப்படி செயல்பட்டால் எப்படி வெற்றி பெற முடியும்? தமிழக பாஜக தலைவரிடம் எந்த ஒரு திட்டமும் இல்லை. பாஜக வெற்றி பெறுவதற்கான வியூகம் தொடர்பாக எதுவுமே என்னிடத்தில் சொல்லவில்லை. திமுகவை வீழ்த்துவதற்கு பாஜக இடத்தில் எப்படிப்பட்ட அரசியல் வியூகம் உள்ளது? பாஜக அலுவலகத்தில் உள்ள பிரிண்டரில் பிரிண்ட் எடுத்து கொடுத்து விட்டால் மட்டும் போதுமா? களத்தில் பணியாற்ற வியூகம் வகுத்து கொடுக்க வேண்டும். குறிப்பாக என்னை 6 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக நியமித்தார்கள். அதில் பத்மநாபபுரம், மதுரை தெற்கு போன்ற தொகுதிகளை கொடுத்தார்கள். அதற்கான காரணம் என்ன? அந்த தொகுதிகள் குறித்து எனக்கு எந்த ஒரு புரிதலும் இல்லை. என்னை பொறுத்தவரை அது குறித்த விளக்கத்தை கொடுக்க வேண்டும். அப்போதுதான் வியூகம் வகுத்து செயல்பட முடியும். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 மாதம் மட்டுமே உள்ள நிலையில் பாஜக தொண்டர்கள் எந்த ஒரு வியூகமும் திட்டமும் இல்லாமல் எப்படி உழைப்பார்கள்? அதனால் இதை சரி செய்யக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆவேசமாக பேசி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அண்ணாமலை. அது மட்டுமின்றி நயினார் நாகேந்திரனின் செயல்பாட்டை பார்க்கையில் வெற்றி பெறுவதற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை. இந்த தேர்தலை பொறுத்தவரை அனைவரும் ஒன்றுபட்டு சரியான திட்டமிடலுடன் பணியாற்ற வேண்டும். அப்போதுதான் வெற்றி பெற முடியும். ஒவ்வொரு தொகுதியிலும் வியூகம் வகுக்க வேண்டும். அது மட்டுமின்றி என்னை போட்டியிட சொல்கிறார்கள். ஆனால் இப்போது வரை அந்த தொகுதியை என்னிடத்தில் கூறவில்லை. அதை சொல்லிவிட்டால் அதற்கான பணிகளில் நான் இப்போதே ஈடுபட்டு விடுவேன். அந்த தொகுதியின் நிலவரங்களை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப வியூகம் வகுப்பேன். ஆனால் இப்போது வரை என்னை எந்த தொகுதியில் போட்டியிட வைக்கப் போகிறார்கள் என்பதை சஸ்பென்ஸாக உள்ளது என்று தமிழக பாஜகவின் செயல்பாட்டை PL சந்தோஷ் முன்னிலையில் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் அண்ணாமலை. அந்த வகையில் தமிழக பாஜகவில் கேசவ விநாயகம் நீக்கம், RSS நேரடி தலையீடு, அண்ணாமலை மீண்டும் களத்தில் இறங்கும் சாத்தியமாகவை தமிழக பாஜகவில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படியான நிலையில் அண்ணாமலைக்கு தமிழக பாஜகவில் புதிய பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக இன்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது அண்ணாமலைக்கு சக்தி கேந்திராவின் தலைமை பொறுப்பாளர் பதவியை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாம். February 14 அமித்ஷா சேலத்துக்கு வரப்போகிறார். அப்போது இது முடிவாகும் என்று கமலாலயத்தில் கூறுகிறார்கள். பாஜகவை பொறுத்தவரை சக்தி கேந்திரா என்பது முக்கியமான ஒரு பொறுப்பாகும். இது தேர்தல் பணிகளை மேற்கொள்ளும் பணியாகும். குறிப்பாக வாக்கு சாவடிகளை பலப்படுத்தும் பணியை மையப்படுத்தி செயல்படும். தமிழ்நாடு முழுக்க உள்ள வாக்குச்சாவடிகளை ஒருங்கிணைத்து இந்த சக்தி கேந்திரா தான் கண்காணிக்கும். இதில் தமிழக பாஜகவின் மாநில, மாவட்ட, மண்டல நிர்வாகிகள் மட்டுமின்றி அமைப்பு நிர்வாகிகளும் இடம்பெறுவார்கள். தமிழ்நாடு முழுக்க இந்த சக்தி கேந்திராவில் 25,000 பேர் இடம்பெற்றுள்ளார்கள். இதன் தலைமை பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டால் இந்த சக்தி கேந்திராவில் பணியாற்றும் 25,000 பேரை கண்காணிக்கும் பொறுப்பாளராக அவர் இடம்பெறுவார் என்று கமலாலய வட்டாரங்களில் கூறுகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, தமிழக பாஜகவில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அமைப்பு பொதுச் செயலாளராக இருந்த கேசவ விநாயகம் நேற்று பதவி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அவரது இடத்துக்கு புதிய அமைப்பு செயலாளராக பிரசோப் குமார் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கன்னியாகுமரி எப்போதும் பாஜகவின் பலமான பகுதியாக கருதப்படுவதால் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவரான இவரை தமிழக பாஜகவின் அடுத்த அமைப்பு பொதுச் செயலாளராக நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பாஜகவை பொறுத்தவரை அனைத்து மாநிலங்களிலும் RSSஐ சார்ந்த அமைப்பு பொதுச் செயலாளர்கள் தான் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த வகையில் மாநில தலைவர்களை விட இவர்கள் முக்கிய அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள துடிப்பான நபர்கள் வேண்டும் என்பதற்காகவே இவரை பாஜக மேலிடம் நியமித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி தற்போது தமிழக பாஜகவில் பல கருத்து மோதல்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது. 2 அணிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்ற விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். கருத்து மோதல் கொண்ட தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த பிரசோப் குமார் என்பவரை பாஜகவின் அடுத்த அமைப்பு பொதுச் செயலாளராக நியமிக்க உள்ளார்களாம். அடுத்த செய்தி. பிரதமரின் இருக்கை அருகே திரண்ட காங்கிரஸ் பெண் எம்பிகள். வீடியோவை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்திய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு. ஓம் பிர்லாவுக்கு எதிராக நோட்டீஸ் கொடுத்த காங்கிரஸ்.
கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி மக்களவையில் சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் கட்சியின் 10 எம்பிகள் பிரதமர் மோடியின் இருக்கை அருகே விரைந்துள்ளார்கள். அப்போது கையில் அவர்கள் ஒரு பேனரை வைத்துள்ளார்கள். பிரதமர் மோடி அருகே அங்கே வரும்போது அவரை முற்றுகையிட்டு கோஷம் எழுப்ப வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். இதுகுறித்த தகவல்கள் ஏற்கனவே வெளியான நிலையில் தற்போது மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அது குறித்து வீடியோவை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் காங்கிரஸ் பெண் எம்பிகள் ஜோதிமணி, சுதா உள்ளிட்ட பலர் பிரதமர் மோடியின் இருக்கை அருகே அவர் வருவதற்கு முன்பே கையில் ஒரு பேனருடன் இருக்கிறார்கள். இப்படி இவர்கள் எல்லாம் பிரதமர் மோடியின் இருக்கை அருகே அங்கு நிற்பதை பார்க்கும் பாஜகவின் மத்திய அமைச்சர்களும் எம்பிகளும் அவர்களிடத்தில் என்ன காரணம், எதற்காக உங்கள் இருக்கையை விட்டு இங்கு வந்து நிற்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்கு பெண் எம்பிகள் ஏதோ பதில் கொடுக்க இரண்டு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுவது போன்று அந்த வீடியோ காட்சிகள் இடம்பெற்றுள்ளது. இந்த வீடியோவை வெளியிட்டுள்ள மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு காங்கிரஸ் எம்பிகளின் இந்த மோசமான செயல்பாட்டிற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இப்படி இவர்கள் அமளி செய்ததன் காரணமாகவே சபாநாயகர் ஓம் பிர்லா அன்றைய தினம் பிரதமர் மோடியை மக்களவைக்கு வர வேண்டாம் என்று சொன்னதோடு இந்த காங்கிரஸ் பெண் எம்பிகளின் செயல்பாட்டை கடுமையாக கண்டித்தார். அது மட்டுமின்றி முன்னாள் ராணுவ தளபதி நரவானே என்பவர் எழுதி வெளியிடாத புத்தகத்தில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய வாசகங்களை இவர்கள் அந்த பேனரில் எழுதி பிரதமர் மோடி முன்பு போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்ததும் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ள செய்தியில், தரம் தாழ்ந்த இந்த நடத்தையை பார்த்து அந்த கட்சி பெருமை கொள்கிறது. பாஜக எம்பிகளை நாங்கள் தடுத்து நிறுத்தவில்லை என்றால் மக்களவையில் மிக மோசமான சூழல் உருவாகி இருக்கும். நாடாளுமன்றத்தின் புனிதத்தை காக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பொறுமை காத்தோம். முன்னாள் ராணுவ தளபதி எழுதிய அந்த புத்தகத்தை அவரே இதுவரை வெளியிடவில்லை. ஆனால் வெளியிடாத அந்த புத்தகத்தை இவர்கள் வைத்துக் கொண்டு சர்ச்சையை ஏற்படுத்துகிறார்கள். மக்களவையை செயல்பட விடாமல் தடுத்து நிறுத்துகிறார்கள். இப்படி காங்கிரஸ் பெண் எம்பிகள் மக்களவை மரபுகளை மீறி தங்களது ரவுடித்தனத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இதுபோன்ற செயல்பாட்டை பாஜக அரசு பார்த்து கொண்டிருக்காது. யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை பாயும் என்று மத்திய அமைச்சர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இன்று காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சி எம்பிகள் சார்பில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மீது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸை கொடுத்துள்ளார்கள். அதில் மக்களவையை பொறுத்தவரை சபாநாயகர் ஓம் பிர்லா ஒருதலைபட்சமாக செயல்படுகிறார். அதனால் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம் என்று கூறியுள்ள காங்கிரஸ் கட்சி இன்று மதியம் 1 மணிக்கு இந்த நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸை மக்களவை செயலாளரிடம் வழங்கியுள்ளார்கள். அந்த நோட்டீஸில் மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுலுக்கு பேச அனுமதி மறுக்கப்படுகிறது. பெண் எம்பிகள் மீது பொய்யான குற்றச்சாட்டை சுமத்துகிறார்கள். பாஜக எம்பிகள் மட்டுமே பேசுவதற்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. 8 எம்பிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளது. இதுபோன்ற விஷயங்களுக்காக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பதாக அந்த நோட்டீஸில் எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன.